நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடல் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, ரொம்ப 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 நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜோஸ். ஸோ சிறப்பா இன்னைக்கு நாளை தொடங்கி இருக்கிறோம். ஸோ இன்னைக்கான கதை, உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிமிட்டடாக தான் வச்சிருக்கேன். மற்றபடி பழகிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஓகே சிறப்பு. இங்க என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் காட்டில் இருக்கிறாங்க. ஒரு சிங்கம், ஒரு கரடி, ஒரு நரி. ஓகேங்களா? அப்போ இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கரடிக்கும் நரிக்கும் பயங்கரமா பசி எடுக்குது. அப்போ சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, பயங்கரமாக பசி எடுக்குது, ஏதாவது என்ன பண்ணு, சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணு அப்படின்னோடனே சிங்கம் உடனே வேட்டையாயிடு ஒரு பெரிய மானை என்ன பண்ணுது, அடிச்சு எடுத்துட்டு வந்து கரடி கிட்ட சொல்லுது, இது எல்லாரும் ஈக்குவல் என்ன பண்ணு, ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி. கரடி என்ன பண்ணுது, ஈக்குவல் ஷேர். கரெக்டாக எல்லாருக்கும் என்ன, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிலோ அப்படின்னா 3 பேத்துக்குமே 3 கிலோ இல்லை 5 கிலோ அப்படின்னு சொல்லி 3 பேத்துக்கு என்ன பண்ணுது, ஈக்குவலாக ஷேர் பண்ணுது. சிங்கம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா நீங்க 2 பேரும் வெட்டியா அங்கே உட்காந்து இருக்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டு ஓடி விரட்டி வேட்டையாடி ஒரு மானை அடிச்சுட்டு வருவானா, ஈக்குவல் ஷேர் பண்றானா, நீ எல்லாருக்குமே ஈக்குவலா பண்ணுவியா? நீ சும்மா உட்காந்தும் வேலையை செஞ்சு இவ்வளவு சாப்பிடமான்னு சொல்லி டென்ஷன் ஆகி ஓங்கி ஒரு அடி, 1.5 டன் அடி. அந்த அடி அடிச்சோடனே கரடி என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. கரடி செத்து போன நிறைய பார்த்து சொல்லிருக்கு, இந்த கரடி ஈக்குவலா என்ன பண்ணு, ஷேர் பண்ணு. இப்ப நிறைய பார்த்துருக்கு, அந்த கரடியில 90% கட் பண்ணி சிங்கம் நீ வச்சு கொஞ்சம் நீ 10% என்ன பண்ணிருச்சு, நிறைய எடுத்துக்கிச்சு. அப்ப சிங்கம் கேட்குது, எப்படி உன்னால இப்படி புத்திசாலித்தனமா பிரிக்க முடிஞ்சது, இது யார் உனக்கு கத்துக் கொடுத்தது அப்படின்னு. இந்த பிளேட்ல இருக்கல கரடி தான் கத்துக் கொடுத்துச்சு. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம தான் பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சிலர் பட்டறிவை குறித்து நமக்கு ஆலோசனை சொல்றாங்கன்னா அந்த ஆலோசனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திரைப்படத்தை சொல்ல மாதிரி, நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு, இல்லப்பா வேணாம் மண்டை உடஞ்சிரும் சொன்னா நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். ஏற்கனவே அவர் விழுந்திருக்கிறாரு, மண்டை உடஞ்சிருக்கு, அவர் நமக்கு என்ன பண்ற அனுபவத்துல சொல்றாரு அப்படின்னு. நாம இல்ல நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் விழுந்தா நம்ம மண்டையும் உடையத்தான் செய்யும். அப்போ பிறருடைய பட்டறிவையும் ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இந்த சிந்தனையோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாளே இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா அவளினை தீர்ப்பாள் பதம் உன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாளே நிதம் துணை சேர்ப்பாளே. சிறப்பான ஆலை தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி ஜோசி. எல்லாருமே என்ன யோசிப்போம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது, நான் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் அப்படியும் கிடையாது, மற்றவங்க பட்டதையும் நம்ம கிட்ட சொல்லும் போது அதுல நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பராக சொன்னீங்க ஜோஸ். இன்னைக்கு நாளில் நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கு நாள் என்ன அப்படின்னா, நேற்றைய நாள் நம்ம வந்து ஒரு தந்தையின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். அப்போ நிச்சயமா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்குலாம் என் மேலே பயங்கர எனக்கே டென்ஷன் ஆச்சு ஜோஸ். பார்த்தீங்களா, ஓப்பனாக சொல்லிட்டீங்க. எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு ஆமா, அம்மாங்களும் செய்யறாங்கல்ல, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றோம்லாம் கிடையாதுல்ல. ஐயோ என்ன ஒரு ஆதங்கம். இப்போ இதே ஆதங்கம் வந்து வீட்டில் இருக்க பார்க்கக்கூடிய பல அம்மாக்களுக்கு இருந்திருக்கும், அதோட வெளிப்பாடு. அதனால உங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு அம்மாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள் இருக்குது. எல்லாருமே ஈக்குவல் தானே, எல்லாம் இவங்க தான் வசதி அவங்களாம் வசதி அப்படின்லாம் சொல்லவில்லை. இறைவன் படைப்பில் எப்படி எல்லாரும் சமமானவர்களோ அதுபோல இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் எல்லாருக்குமே அறியப்படாத பக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை குறித்து கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ நேற்று தினம் பேசும்போது நிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது ஓகே எங்கள் அப்பாவோட இப்படி ஒரு சைடு இருக்குதா, நான் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி எங்கள் அப்பா நான் வேற ஒரு கண்ணோட்டத்தில் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் தெரிஞ்சிருப்பாங்க. நிச்சயம் அப்படி தோணுனவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா அந்த தந்தைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல்கள் சரியா இருக்கும். அப்போ அதுபோல இன்னைக்கு அம்மாக்களுக்கும் அறியப்படாத பக்கங்கள் இருக்கின்றது. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான விஷயம் என்னன்னா, குழந்தை பெற்ற பிறகு அன்னையின் மூளை வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. அதை சொல்லும்போது ஒரு பழைய திரைப்பட பாடலுடைய வரிகள் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, அம்மாவை பற்றி நிறையா திரைப்பட பாடல் வந்திருக்குது. அதில் ஒரு பாடல் என்னன்னா, பேதை போல் அவள் இருப்பாள் மேதையாய் உன்னை மாற்றுவாள் அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மாக்கள் பார்க்கறதுக்கு பேதை அப்படின்னா நமக்கு தெரியும், அவங்களுக்கு பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் சினாரியோலாம் இருக்கும். ஆனால் அவள் பேதை போல இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை மேதையாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு ஆற்றல். அப்போ என்னன்னா, அந்த குழந்தை பிறப்பிற்கு பிறகு அவங்க முற்றிலும் இன்னொருத்தவங்களாக என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க. சில நேரங்கள் இன்னைக்கு நிறைய சாதித்த குழந்தைகளுடைய அம்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப இவங்களோட குழந்தையா இது அப்படின்னு ஆச்சரியப்படும் வண்ணம் அவங்ககிட்ட பெரிய லெவல் எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இன்னைக்கு நாம எதுக்கு வெளியெல்லாம் போய் தேடிக்கிட்டு, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எடுத்து பார்த்தாலே இன்னைக்கு நாமளே சொல்லுவோம், இன்னைக்கு நாம ஒரு படித்து உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அம்மாக்கள் அவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சில வீட்டில் அம்மாக்கள் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பாங்க, சிலவர் 10ஆம் கிளாஸ், சிலவர் 8ஆம் கிளாஸ், சிலவர் 5ஆம் கிளாஸ், அதோட என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுத்திருப்பாங்க. அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷனுக்கு அந்த எஜுகேஷனை பற்றின பெரிய எம்பவர்மெண்ட்லாம் அவங்களுக்கு தெரியல, ஸோ படிக்க வைக்கல. ஆனால் அப்படி இருந்த நம்முடைய அம்மாக்கள் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க, உயரிய நிலைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜென்ரேஷன் கேப்ல அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு புதுசா இருக்குது. சில விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியுது, சில விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த 90s இந்த மாதிரியான ஜென்ரேஷனுக்கான அம்மாக்களா இருந்தவங்க, அந்த 70s 80s அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த 90s கிட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, இது அவங்களுடைய தலைமுறையில் வேற ஒரு விதமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், நம்முடைய தலைமுறையில் அது வேற மாதிரி மாறி இருக்கும். அதை வேற ஒன்றும் பெரிய சிம்பிள், அவங்களுடைய ஜென்ரேஷனில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பேசவே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. பேசுனதுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே பேசினாலுமே அதை ஏதாவது தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி பேசவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு இது என்னுடைய ஃப்ரெண்டுமா என்னோட அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை அறிமுகப்படுத்தினாலோ இல்லை ஒரு ஆண் குழந்தை அறிமுகப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அம்மாக்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணவங்க இல்லை. அப்போ அவங்களுடைய மூளையின் ஆற்றல் குழந்தை பிறப்பிற்கு பிறகு வேற விதத்தை வேலை செய்யுது. ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே,
உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன் வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன். பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்விலே இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 109. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் தாவீது அரசர் எழுதியிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞருடைய கருத்து. இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, ஆண்டவரே உமது பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக எத்தகைய சூழ்நிலையிலே தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கிறார் என்பதையும் நாம் மனக்கண்முன் கொண்டு வர வேண்டும். முதலாவதாக, தாவீது அரசர் துன்பங்களையும் துயரங்களையும் பகைவர்களையெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட சமயத்திலே தாவீதினுடைய மன ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது? என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே என்னை பற்றி பொய்யுரைகள் பேசுகிறார்கள், பழித்துரைக்கிறார்கள், என்னுடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் அழிய வேண்டும் என்பதற்காக சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே, அடியேனாகிய என்னை நினைவு கூர்ந்தருளும், என்னை மீட்டருளும், எனக்கு கைகொடும் என்று சொல்லி கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எதிரிகளுக்கு கடுமையான தண்டனையை ஆண்டவரே நீர்தான் வழங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு மன்றாட்டாகவும் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இறுதியாக, உண்மையாகவே விடுதலை என்பது கடவுளுடைய இரக்கம்தான். நம்பிக்கையும் கடவுளுடைய இரக்கமும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருக்கிறது. என்னுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் அது எனக்கு தீர்வு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக, நீதி கிடைக்காமல் போன போது தாவீது அரசர் மற்ற மனிதர்களை சந்திப்பதற்கு பதிலாக கடவுளுடைய உதவியை நாடுவதாக நாம் பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதே நலம், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது தஞ்சம் கொள்வதே நலம் என்று சொல்லி, இதோ தாவீது அரசர் சதியாளர்கள், பொய்யுரையாளர்கள், பகைமையாளர்கள் எல்லாருக்கும் மத்தியில் கடவுளை தேடக்கூடிய நபராக இருக்கின்றார். இந்த திருப்பாடலிலே எந்த அளவிற்கு தாவீது அரசர் மனவேதனையை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ தன்னுடைய துன்பத்திற்கு மத்தியிலே தாழ்மையான உடைந்து போன இதயத்தை தாவீது அரசர் இந்த பாடலின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி அருளும்,
உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது என்று சொல்லி தன்னுடைய மன காயங்களை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்பதாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. இறுதியாக ஆண்டவரை பற்றி இந்த உலக மக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சக்தி என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவரால் என்ன முடியும் என்பதை இந்த உலகத்தார் அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தாவீது அரசர் விடுதலைக்காக மன்றாடுகின்றார். இறுதியாக ஏழைகளின் பக்கம்தான் கடவுள் எப்போதும் இருக்கிறார் என்கிற உண்மையை எடுத்துரைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது அரசரோடு நம்முடைய துன்பங்களையும் இந்த துன்பங்களினால் நாம் அடைந்த மனவேதனைகளையும் மனக்காயங்களையும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். எத்தனையோ விதமான காயங்கள், எத்தனையோ விதமான வலிகளும் வேதனைகளும் கண்ணுக்கு தெரியாத நபர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள்தான் நமக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள். தாவீது அரசரும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஏனெனில் அவரோடு இருந்தவர்கள்தான் அவர் அழிய வேண்டும் என்று சொல்லி சதித்து திட்டம் தீட்டுகிறார்கள். அவரை பற்றி இல்லாது பொல்லாது பொய்யுரைகளை பரப்புகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இருப்பவர்கள்தான் நமக்கு அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது நாம் தாவீது அரசரை போல மனிதர்களை நாம் சந்திப்பதற்கு பதிலாக கடவுளை நாடக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கென்று எடுத்துக்கொள்வோம். கடவுள் நம் பக்கம், நம் சார்பாக இருக்கின்றார். ஏழைகளின் சார்பாகத்தான் கடவுள் எப்போதும் இருக்கின்றார் என்கிற தாவீதுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கேற்ப நாம் பற்றுறுதியோடு ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். நம்முடைய துன்பங்கள், வலிகள், வேதனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே இதோ மனிதர்களை தேடிச் செல்லாமல், உலக இன்பங்களை தேடிச் செல்லாமல், உலகத்தார் செல்லக்கூடிய வழிகளிலே செல்லாமல் கடவுளை நோக்கி செல்வோம். கடவுள் நம்மை கண்டிப்பாக கைவிட மாட்டார், கரம் பிடித்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமா. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, இன்றைய நாளுடைய திருப்பாடலுடைய வார்த்தைகளுக்கேற்ப ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் என்று சொல்லி எங்கள் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தருணங்களிலே வலிகளையும் வேதனைகளையும் மனக்காயங்களையும் சந்தித்திருக்கின்றோம். அது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மனிதர்களால் அல்ல, எங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களால் தான். யாரை நாங்கள் அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்கள்தான் எங்களை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள், வலிகளையும் வேதனைகளையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ அன்பு தகப்பனை, தாவீது அரசரை போல நாங்கள் மற்ற மனிதர்களை தேடிச் செல்லாமல், உலகத்தார் செல்லக்கூடிய பாதைகளிலே செல்லாமல், இதோ உம்மை நாடி வரக்கூடிய எளிய மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இதோ உமது வல்லமை என்ன என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இதோ எங்கள் வழியாக நீர் செயலாற்றும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும், எப்போதும் எங்கள் சார்பாக நின்று செயலாற்றுகின்றீர் என்பதை எங்களோடு இருப்பவர்களும் புரிந்து கொள்ளட்டும். இதோ உமது நம்பிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்கள் அனைவருக்கும் நல்ல அருளையும் மனதையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் அம்மாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். அடுத்ததா என்ன? அடுத்ததாக ஒரு அம்மாவால் குழந்தை இதனால தான், அதாவது என்ன எமோஷனோட அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிறது குழந்தை சொல்லாமலே புரிஞ்சுக்கிற அந்த திறன் அம்மாக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லா பிறந்து கூட இருந்து ஒரு 10 மாதம் ஆனதுக்கு அப்புறமா தான் இது புரியும்லாம் கிடையாது. பிறந்த அடுத்த செகண்ட்லேருந்தே குழந்தை எதுக்காக அழுகுது, பூச்சி கடிக்குதா, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா, வயிறு வலிக்குதா, இல்லை அது பசிக்கினால அழுகுதா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு அம்மாவால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறந்த குழந்தையா இருக்கட்டும், இல்லை வளர்ந்து ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் முடிச்சு போன குழந்தையா இருக்கட்டும், இல்லை வயசாகி இருக்கிற குழந்தையா இருக்கட்டும், எந்த லெவல்ல யார் எப்படி இருந்தாலும் குழந்தைங்க எதுக்காக ஃபீல் பண்றாங்க, என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு ஒரு அம்மாவால ஃபீல் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இது பக்கத்துல இருந்தாதான் நடக்குமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அவங்க எவ்வளவு தூரத்துல இன்னைக்கு வேலை நிமித்தமாக வாய்ஸ்லயே
ஹலோ சொல்கிற அந்த வாய்ஸ்லேயே கேட்டுருவாங்க, என்ன உடம்பு முடியல, என்ன கோல்ட் ஆயிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கும் வாய்ஸு, இப்படி இருக்காதே உன் ஹலோ அப்படின்னுவாங்க. கண்டிப்பாக இது சில நேரம் நான்லாம் நிறைய நேரங்கள் எங்கள் அம்மா கிட்டலாம் நான் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறேன். அதாவது அலுவலகத்தில் இருப்போம், திடீர்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, எடுத்துட்டு அம்மா அந்த மீட்டிங்கில் இருக்காங்க, என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்ன மீட்டிங்கில் இருக்கேன் வைங்க ஃபோனை அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை துணியிலேயே உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண உணர்ந்து கொள்ள முடியும். சொல்லும்போது ஒரு பழைய திரைப்படம் பாக்யராஜ் அவருடைய எழுத்துல வந்த படம் நினைக்கிறேன். அப்போ ஒரு பாட்டி, வயசான பாட்டி, அவங்க பையன் வந்து மரம் வெட்டிட்டு இருப்பார், நல்லா ஒரு வயசான. அப்போ அவன் கூப்பிடுவான், சாப்பிடவாயான்னு என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். இந்த பையன் வேலையை முடிச்சுட்டு வரமா, இருமான்னு வரவே மாட்டார். இந்த பாட்டி என்ன பண்ணா, அதனுடைய கை குழந்தைய தூக்கி கொண்டு வந்து வெளியே என்ன பண்ணிடும், வெட்ட வெளியில போட்டால் அது வீழ்னு கத்தும். வந்து ஆமா அந்த பையன் தூக்கிட்டு, அம்மா அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காம பிள்ளைய தூக்கி இப்படி வெளியே போடுறேன், உன் பிள்ளைய பற்றி உனக்கு அப்போ என் பிள்ளை மேலே எனக்கு அக்கறை இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு திரை காட்சி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஞாபகம். ஸோ அதுதான் அம்மா. பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, அவங்களால் உணர்வுகளை எளிதில் வார்த்தைகளில் விவரிக்காமலே புரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அக்டோபர் 30 புனித அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ். ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1532 ஆண்டு ஜூலை 25 நாள் பிறந்தார் ரொட்ரிகுவேஸ். தன் 26வது வயதில் மரியா பிரான்சிஸ்கா சுவாரஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். சிறிது காலத்திலேயே தன் பிள்ளைகளும் மனைவியும் நோயினால் பாதிக்கப்பட்டு விண்ணகமடைய தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி இயேசு சபை துறவியான பீட்டர் ஃபேவரை சந்தித்து தன் விருப்பத்தினை தெரிவித்தார். கிபி 1571 ஆண்டு ஜனவரி 31 நாள் இயேசு சபையின் சகோதரராக அருட்பொழிவு பெற்ற ரொட்ரிகுவேஸ் மயோர்கா தீவிலிருந்த தன் சபையின் கல்லூரிக்கு வாயிற்காப்பாளராக நியமனம் பெற்றார். எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபித்து பாவிகளுக்காக ஒப்புக் கொடுத்த அருட்சகோதரர் ரொட்ரிகுவேஸ் மக்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார். மயோர்காவில் அருட்தந்தை பேதுரு கிளாவரை சந்தித்த ரொட்ரிகுவேஸ் தென் அமெரிக்காவில் அடிமைகளாக பணி செய்யும் மக்களுக்காக உழைக்கும்படி கேட்டுக்கொள்ள பேதுரு கிளாவர் அந்நாட்டிற்கு சென்று அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக உழைத்தார். தான் சந்தித்த அனைத்து மக்களிடமும் அன்போடு உறவாடி அம்மக்களின் தேவைகளுக்காக ஜெபித்த அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ் கிபி 1617 ஆண்டு அக்டோபர் 31 நாள் விண்ணகம் சென்றார். 48 ஆண்டுகள் மயோர்கா தீவிலிருந்த இயேசு சபை கல்லூரியில் வாயிற்காப்பாளராக பணி செய்து மக்களுக்காக ஜெபித்த அருட்சகோதரர் அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேசினை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1888 ஆண்டு ஜனவரி 21 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாயிற்காப்பாளராக பணி செய்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான டாபிக் தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மதர்ஸ் லவ். அம்மாவனுடைய அன்பை பற்றி அறியப்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா என்ன விஷயம் ஜோஸ்? ஸோ அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது நம்ம நிறைய நேரங்கள் இந்த அப்பாக்கள்கிட்டையும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம நேரத்தையே பேசுறப்ப ஒரு விஷயம் சொன்னோம், இதெல்லாம் பெரிய விஷயமான்னு நமக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அது பெரிய விஷயம் தான். அது போல இன்னைக்கு இப்ப சொல்லக்கூடிய விஷயம் அம்மாவனுடைய தூக்கம். இது பெரிய விஷயம்னு கேட்டால் கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். இன்னைக்கு ஒரு 2 நாள் நம்ம தூங்காமல் இருந்துட்டு வேலை பார்த்தாலும் நமக்கு மூளையாக வேலை செய்கிறது கிடையாது. சில நேரங்கள் எரிச்சல் அடைகிறோம், எரிஞ்சு விடுறோம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுகளெல்லாம் என்ன ஆகிடும், போயிடும். அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை பிறப்பிற்கு பின் வரக்கூடிய அந்த தூக்கம் அப்படிங்கிறது, அங்கே ஆரம்பிக்கக்கூடிய அந்த தூக்கமின்மை ஒரு தாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நாளைக்கு திருமணமாகி போனாலும் சரி, அவங்க நாளைக்கு அந்த ஒரு பேர குழந்தைகள் பெற்றது அதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ தான் ஆகுது தவிர, அவங்களுடைய அது வரைக்கும் அந்த குழந்தை பிறப்பிற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண் குழந்தையால் உறங்க முடிஞ்ச தூக்கத்தை குழந்தை பிறப்புக்கு பின்னர் அது கிடையாது. நிறைய பேர் இதை ஏதாவது யங் ஏஜ்ல இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க ஜோஸ். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போதுலாம் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லுவாங்க, குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா தூங்க முடியாதா, அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, எங்கள் அக்கா கூட இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போலாம் நமக்கு தோணும், ஏன் நம்ம அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம தூங்கிடலாம் அப்படின்லாம் யோசிச்ச காலங்கள் இருக்குது. பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தை அழுவும் போதோ இல்லை அது முழிச்சிட்டு இருக்கும் போதோ நமக்கு தூக்கமே வராது. கண்டிப்பாக நம்மளே தூங்கணும்னு நினைச்சாலுமே தூக்கம் வராது. ஏன்னா குழந்தை தூங்காமல் இருக்கு, எங்கே புரண்டி போய் எங்கேயோ விழுந்துருவாளோ இல்லை ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தூங்கினதுக்கு அப்புறமா தான் நமக்கு தூக்கமே வரும். நிச்சயமா. அப்போ இது இங்கே தொடங்கக்கூடிய இந்த தூக்கமின்மைங்கிற விஷயம், அந்த குழந்தை அடுத்து 10ஆம் கிளாஸ் படிக்கும், இப்போ அரசு பொது தேர்வுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம், நைட்டு 11 மணிக்கு டீ காஃபி போட்டு முழிச்சிருக்கு. யார் முழிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் அங்கே முழிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கே 2 நாள் ஒழுங்காக தூக்கம் இல்லை அப்படின்னா வேலை செய்ய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ தூக்கத்தை தொலைத்து கொண்டு இது கல்யாணம் ஆன பிறகு அப்போ அது பெண் குழந்தையா இருந்துச்சு, பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அம்மாவுடைய பரிதிப்பு இன்னும் அதிகம். ஏன்னா அதை நம்ம கட்டி கொடுத்துக்கூடிய அந்த பையன், அந்த மாப்பிள்ளை வந்து நம்முடைய குழந்தை நல்லா பார்த்துக்கிறாரா இல்லையா, அவ தூங்குனாளா இல்லையா, இதனால் தூக்கத்தை தொலைத்த பல அம்மாக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் என் குழந்தை என் கைக்குள் இல்லையே, எப்படி இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிற பரிதவிப்பிலே தூக்கத்தை தொலைத்த நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சில நேரங்களில் ஏதோ டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா சரியான உறக்கம் இல்லாமல் இருப்பது. அதை உணர்ந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் தூங்க வைக்க கொஞ்சம் டைம் கொடுக்குதோ அந்த நேரங்களில் கொஞ்சம் நிறைய நேரம் வீட்டில் டென்ஷன் ஆகும், நான் இப்போ தான் தூங்குறேன், அதுக்குள்ளே சத்தம் போடாமல் உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு அம்மாக்கள் கேட்குறாங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்த வார்த்தை. அதற்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு உறங்குவதற்கான அந்த அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். கேட்கறதுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் தானே தெரியும், செஞ்சு பார்த்தா தான் அது பெரிய விஷயங்கிறது புரியும். சிறப்பு. இன்னும் இது போல வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே பள்ளியில் படித்த மாணவர்கள் அவர்கள் ஒன்றாக கூடினார்கள். அந்த மகத்தான சந்திப்பை அவர்களது பள்ளி ஆசான் வீட்டில்தான் வைத்திருந்தார். கூடி வந்தார்கள், கும்மாளம் போட்டார்கள், ஆடி ஆடி பாடி குசலம் விசாரித்தார்கள். ஆசான் முன்னிலையில் வட்டமாய் அமர்ந்து ஞாபகம் வரதே என்று பாடினார்கள். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று மகிழ்ந்தார்கள். பள்ளி நினைவுகளை பரிமாறி பரிமாறி மகிழ்ந்தார்கள். ஆசான் கையிலே பிரம்பை கொடுத்து போலி அடி வாங்கி அதறிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஆரவாரம் எல்லாம் அடங்கி பணி பகிர்வு நேரம் வந்தது. எல்லாருடைய பகிர்வுகளும் ஒரு கருத்து திரும்ப வந்தது. நான் நல்ல பணியில் தான் இருக்கிறேன், வசதி வாய்ப்புகளோடு தான் வாழ்கிறேன், ஆனால் வாழ்க்கை ஏனோ படபடப்பாகவே பரபரப்பாகவே போகிறது. மன அழுத்தமும் மன இறுக்கமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அனைத்து பகிர்விலும் இதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார் ஆசான். தேநீர் வேளை வந்தது. தானே தேநீர் தயாரித்தார். அந்த தேநீரை விதவிதமான கோப்பைகளில் தேநீரை ஊற்றி கொண்டு வந்தார் ஆசான். எல்லோரும் அலங்காரமான கலர் கோப்பைகளையே தேடி பிடித்து எடுத்துக்கொண்டார்கள். தேநீரை பருகி முடித்தார்கள். பிரியும் வேளை வந்தது. பிரியா விடை தந்தார் ஆசான். தேநீர் வேளையில் உங்களை நான் கவனித்தேன். எல்லோரும் பகட்டான கலரான அலங்கார கோப்பைகளையே ஓடி எடுத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினீர்கள், அதை கவனித்தேன். ஆனால் உங்கள் நோக்கம் என்ன? தேநீர் அருந்துவதா அல்லது கோப்பையை தின்பதா? எந்த கோப்பை என்பதில் அல்ல வாழ்வு. உங்கள் பணி, வசதி வாய்ப்புகள்,
பதவிகள் எல்லாம் கோப்பைகளை போன்றதுதான். ஆனால் வாழ்க்கை என்பதோ தேநீர் போன்றது. தேநீருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். மன இறுக்கத்திலிருந்து, படபடப்பான வாழ்விலிருந்து விடுபட்டு வாழுங்கள். நிதானமான வாழ்வு நிலைத்து நிற்கும், நிறைவு தரும். பரபரப்பான வாழ்வோ பாதியிலேயே பறிபோகும். இப்படி முடித்தார். இது ஐடி உலக யாரோ சொன்ன உண்மை. வேலை செய்யும் இடத்தில் மிகவும் விசுவாசியாயிருந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் எதிர்பார்ப்பது திறமையான ஊழியரை, நிரந்தரமான ஊழியரை அல்ல. பிரச்சனைக்கு 2 காரணங்கள் தான். யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? புதிய புத்தகம் ஒன்றை வாசிக்க தொடங்குகள். இப்படி சொல்கிறார் இங்கர்சால். என் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், என்னை பற்றி குறை சொல்ல தகுதியற்றவர்கள். அட, இதுதாங்க வித்தியாசம். ஆபீஸ் கோபத்தை வீட்டில் காட்டுனா அது நடுத்தர வர்க்கம். வீட்டு கோபத்தை ஆபீஸில் காட்டுனா அது முதலாளி வர்க்கம். இப்போவெல்லாம் இப்படி தாங்க ஓடுது டிஜிட்டல் ஓட்டம். வாழ்க்கை ஆன்லைன், அன்பு ஆஃப்லைன், மனசு பஃபரிங், கவலை நாளுக்கு நாள் அப்டேட்டிங், பிரச்சனை ஆல்வேஸ் இன்கமிங், பணம் என்றுமே அவுட் கோயிங். ஆனாலும் நான் ஆல்வேஸ் ஒர்க்கிங். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மெதுவா டவுன்லோடிங். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அம்மாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். அடுத்ததா என்ன? அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அம்மாக்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோமா என்னன்னே நமக்கு தெரியல. she sacrifices her identity without realizing. அவங்களையே அவங்க ரியலைஸ் பண்ணாமல் அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா, இப்போ நம்ம அம்மா கிட்ட நம்ம போயிட்டு, நீ சின்ன வயசில் இருக்கும்போது நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டம்மா, நீ என்னவா இருக்கணும்னு நினச்ச, உன்னோட ஹாபீஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா எல்லாமே இருந்திருக்கும். காலப்போக்கில் நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், டியூஷனுக்கு அனுப்பணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையே அவங்களோட ஹாபீஸ் என்னென்னு மறந்து போயிருக்கோம். அவங்க என்னவா ஆகணுங்கிற கனவு எல்லாமே மறந்துருப்பாங்க. அது அவங்களுக்கு பெருசாகவும் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அவங்களோட எய்ம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்ம பெருசாக கூட நம்ம யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து அம்மா கிட்ட போய் உங்க ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உங்க காலேஜ் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்களோட இப்பவும் நீங்க கான்டாக்ட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய அம்மாக்களுடைய இது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களை வந்து ஒருவேளை இன்னைக்கு கணவனோ இல்லை பிள்ளைங்களோ அதை தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நாள் சர்ப்ரைஸாக அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவருடைய நண்பர்களை தன்னுடைய நண்பர்கள் அந்த நட்பு வட்டாரம் டோட்டலாக என்ன ஆயிரும்னா சேஞ்ச் ஆயிரும் நிறைய நேரங்கள். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சு கணவருடைய நட்பு வட்டாரத்தை ஏற்றுக்கொள்வது போல் மனைவியோடைய நட்பு வட்டாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவர்களும் இன்றைக்கி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய அப்பா அம்மா காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அம்மாக்களுக்கும். ஸோ அது வரைக்கும் அம்மாவுக்கு பிடிச்ச சில சாப்பாடுகள், சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும், சில உணவுகள் அவங்களுக்கு பிடிக்காமலே இருக்கும். ஆனால் அப்பாவுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைங்களுக்காக நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் ஐடென்டிட்டி. நம்ம வந்து எய்ம் அப்படிங்கிறது மட்டும் பெரிய, அது ஏன் நம்ம அதை நினச்சிக்கிறோம் சில நேரம், அது ஏன் வேணாம்னு நான் சொல்கிறேன்னா, அது எய்ம் ஒரு பெரிய லெவல் கோல். அப்போ இதை அடைய வைக்க இன்னும் டைம் ஆகும் இதெல்லாம். அதனால அதை என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதை கண்டுக்காமல் விட்டுருவோம். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்ய தொடங்குகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த எய்மையே நம்ம அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கணவனுக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் வரும். அந்த உணர்வை பிள்ளைகளும் கணவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும். இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமையை பற்றி நேற்று முதல் நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவுடைய வல்லமை நிறைந்த செயல்கள், இயேசுவுடைய செயல்களில் வல்லமை இருந்தது, தூய ஆவியாருடைய வல்லமை. அது நன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு வல்ல செயல்களை செய்தார், தீய ஆவிகளை ஓட்டினார். எனவே மக்கள் அவருடைய வல்லமையை கண்டுகொண்டார்கள். லூக்கா நற்செய்தி 4:36. இயேசு ஒரு பேயை ஓட்டுகிறார். எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள். அதிகாரத்தோடும் வல்லமையோடும்
தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆகவே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் செயல்பட்டார். நல்ல ஆளுமைகளிடம் வல்லமை இருக்க வேண்டும். வல்லமை இல்லாத செயல்கள், வல்லமை இல்லாத சொற்கள் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. இயேசுவுடைய ஆளுமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு இயல்பாக, பண்பாக அவருடைய வல்லமை இருந்தது. அவர் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசினார், செய்தார். எந்த அதிகாரம்? தூய அதிகாரம், தூய ஆவியாருடைய அதிகாரம், தூய ஆவியாருடைய வல்லமை, இறை தந்தையினுடைய அதிகாரம், இறை தந்தை தந்த வலிமை. இதன் வழியாக இயேசு வல்ல செயல்களை செய்தார். தூய ஆவியாருடைய வல்லமையே இயேசுவின் ஆளுமைக்கு வல்லமையை தந்தது. நாமும் இயேசுவை போல தூய ஆவியாருடைய வல்லமை பெற்று நம்முடைய பணிகளில் வல்லமையோடு செயல்படுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அம்மாக்களுடைய அன்பு, அதை பற்றின அறியப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன ஜோஸ்? ஸோ அடுத்ததான் எல்லா குழந்தைகளும், அது இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு மேபி அது புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகள், சிந்திக்க தெரிந்த குழந்தைகள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அம்மாக்களுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்குது, குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி எதனால் அப்படின்னா, இன்றைக்கி வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுவோம், போட்டு பந்தாடிடுவாங்க, வெளுன்னு வெளுத்து எடுத்துருவாங்க. அந்த குழந்தை அப்படியே அமைதியாக தூங்கும்போது பக்கத்தில் உட்காந்து கண்ணீர் வடித்து எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஏன் காரணம்னா, ஐயோ என் பிள்ளைனா அடிச்சிட்டானே, இந்த பிள்ளைய போய் நான் அடிச்சிட்டேன், எவ்வளோ அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்து அவங்க வெளிக்கொண்டு வரவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க பிறந்ததுல இருந்தே இந்த ஒரு கில்ட் வந்து அவங்களுக்கு கூடவே டிராவல் பண்ணும் ஜோஸ். ஏன்னா தூங்கிட்டே முழிச்சுக்கிட்டே இருக்குமா, தூங்கலாம்லன்னு சொல்லிட்டு நம்ம தட்டி 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 தூங்க வச்சிரும். தூங்குனதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம தட்டினா வச்சுதான் தூங்கிடுச்சு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வயசுல இருந்தே கில்ட்டி கான்சியஸ் வந்து இருக்குது. நிச்சயமாக இதை ஏன் இன்னும் நான் வளர்ந்த குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லணும். வளர்ச்சி அடைந்த சூழலில் சில நேரங்கள் நம்ம அம்மாக்களை நம்ம என்ன பண்றோம், எதிர்த்து பேசுறோம். உனக்கு ஒன்றும் தெரியல, நீ கம்முன்னு இருன்னு நம்ம என்ன பண்றோம், சொல்றோம் ஏதோ ஒரு சில விஷயங்கள். இப்போ அந்த நேரத்தில் அவங்களும் என்ன பண்றாங்க, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க சில கோவங்களை. அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், கடந்து போயிடுறோம். அம்மா மேலே கோவப்பட்டோம் போயாச்சு அப்படின்னு என்ன பண்றோம், விட்டுருவோம். ஆனால் ஐயோ என் குழந்தை அவன் என்ன சூழலில் இருந்தான்னு தெரியலையே, அவனுக்கு அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய பணித்தளத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, எதனால் அவன் கோவப்படுறது, நாம கொஞ்சம் பொறுமையாக போயிடணும். ஆக்சுவலாக அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும், அது வேற விஷயம். நியாயம் இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ண குழந்தைங்க ஃபீல் பண்றோம்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பல நேரங்களில் அதுதான் நடக்கும். நான் அப்புறம் நான்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு 2-3 மாதம்லாம் ஆகிருக்கு. சில நேரங்கள்லாம் வாயத்திலிருந்து சாரிங்கிற வார்த்தை வரவே வராது. அது அவங்களும் பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி நமக்கு தெரிஞ்சாலும் வரல. ஆனால் இந்த நேரத்தில் அதெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஸோ அப்போ இன்றைக்கி அது வளர்ச்சி அடைந்த குழந்தையாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்மளை திட்டினாலும் நம்மள ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் அங்கே அதிகப்படியாக கில்ட்டி கான்ஷியஸ் அவங்களுக்கு தான் பயங்கரமாக வலிக்கும், அவங்களுக்கு தான் குற்ற உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அம்மாக்கள் திட்டுறதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதை எடுத்துக்காமல் இருந்தாலே அவங்க அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருவாங்க. ஸோ கற்றுக்கொள்வோம். இன்னும் வேறு அந்த விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். வேளாங்கண்ணி அம்மாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து she remembers pain but focus on love அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து குழந்தை பிறந்த அந்த நிமிஷத்துல இருந்தே அம்மாக்களுடைய மனசு அப்படி மாறிடும். மற்ற நேரங்கள்லாம் நம்ம ஒரு குழந்தைங்களாம் அம்மாவுக்கு இருக்கும்போது அந்த கோவம், அந்த டென்ஷன், அந்த பெயின், நீ என்ன இப்படி சொல்லிட்ட இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயினே தான் நம்ம நினைப்போமே தவிர லவ் இருந்தால் நம்ம மேலே இருந்த அன்பில் தானே அம்மா அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே போகாது. ஆனால் நம்ம ஒரு அம்மாவா ஆகும்போது அந்த குழந்தை பிறக்கிற அந்த தருணத்திலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேஸை பார்த்ததுமே அந்த ஒரு லவ் வந்துடும். அந்த பெயின் எல்லாமே மறந்து போயிடும். அது மாதிரி தான் எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று தப்பு செய்து நம்ம அடிச்சிட்டோம், இல்லை அந்த குழந்தை ஏதாவது நம்மளை சொல்லிடுச்சு, அது நம்மளுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னாலுமே அது கொஞ்ச நேரம் தான் அந்த ஹர்ட்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொண்ணு தானே, நம்ம பையன் தானே, அது தெரியாமல் சொல்லிட்டான், வளர்ந்தப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு போயினே இருப்போம். கண்டிப்பாக இதில் தான் எல்லாருமே நிறையா உதாரணங்கள் என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். வெளியே இருந்தாலும் இல்லை, நம்மளோட வீடுகளில் நம்ம நடக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சொல்ல முடியும். எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனைனா முதல் என் தங்கச்சி உள்ளே வந்து என்கிட்டலாம் சண்டை போடுவான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த சண்டையை நிறுத்திட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போ சண்டை போடுங்க, நாளைக்கு ஒன்று 2
நாள் நேரில் பார்த்துட்டாங்கன்னா அவங்க சண்டையெல்லாம் மறந்து வந்துட்டேன், பேச ஆரம்பிச்சதான். இல்லை நடுவில் வந்து நான் தான் இதில் வில்லியாகிறேன் அப்படிங்கிற ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து வரதில்லை. நானுமே சில நேரங்கள் வீடுகள் ஏதாவது சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டுலாம் வெளியே வந்திருக்கிறேன் வீட்டை விட்டு. ஆனால் ரிட்டன் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்ப இதே அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க, திரும்ப வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீராப்பு காட்டுவோம், ஒரு வைராக்கியம் காட்டுவோம். என்ன நீ பெரியவனா கோச்சிட்டு போனா அப்படிலாம் என்ன பண்ணுவோம், சொல்லி காட்டுவோம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அப்படி என்ன பண்ணுறது, சொல்லி காட்டினது கிடையாது. அதுதான் அம்மாக்கள். ஸோ அப்போ அம்மாக்கள் என்னன்னா, அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வலி வேதனை எல்லாம் தெரியும், புரியும், ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் அன்பை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாதக்கணக்கிலலாம் எங்கள் அம்மாட்ட நான் பேசாமல் இருந்திருக்கிறேன். அது பெருமையாக சொல்லலாம், உங்களே ஒரு சில பிரச்சனைகள் ஒரு இதுவும் இருக்கும். ஆனால் அதை முடிச்சு என்னைக்கா ஒரு நாள் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாள் இவன் பேசவே இல்லைங்கிற மாதிரிலாம் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது. நார்மலாக எப்பயுமே வர மாதிரி தண்ணி குடிக்கிறியா சாப்பிட்றியா அப்படின்னு எல்லாம் அதாவது கேட்குறாங்க இல்லையா. நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இவன் வந்துட்டானா சரி இவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அன்னைக்கு அவங்க சமைக்க எல்லாம் ரெடி பண்ணி ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்து அதை முடிச்சிருந்தாலும் கூட அதை தூக்கி தூர தள்ளி வச்சுட்டு இவனுக்கு என்ன பிடிக்கும் அதை சமைக்க வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை யார்கிட்ட தான் வரும்னா அம்மாக்கள்கிட்ட மட்டும்தான் வரும். இதை ஒவ்வொரு குழந்தைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒருவர் மற்றவரை மேற்கொள்வது, அதாவது பொருளாதார ரீதியிலோ அறிவிலோ படிப்பிலோ ஒரு சில போட்டிகளிலோ நான் அவரை விட வெஞ்சி நிற்கிறேன், அவரை நான் வீழ்த்தி விட்டேன் என்று சொல்வது, இது அன்றாடம் நடக்கின்ற ஒன்று. இதை குறித்துதான் புனித தாமஸ் அக்வைனாஸ் என்ற புனிதர் அழகாக இப்படி சொல்லுகிறார். The principal act of courage is to endure and withstand dangers rather than to attack them. நண்பர்களே, மன வலிமை, தைரியம் என்று எதை குறிப்பிடுகிறோம்? வழக்கமாக என்னால் அவரை வீழ்த்த முடியும், எதிர்த்து வருகின்ற அந்த எதிரியை நான் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி எதிரிகளை அல்லது ஆபத்துகளை நான் சென்று அவை வீழ்த்துவதுதான் தைரியம் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த புனிதர் இப்படி சொல்லுகிறார், ஆபத்துகளை தாக்குவதை விட அவற்றை தாங்குவது, எதிர்கொள்வது மன வலிமையின் சிறப்பான செயல்பாடுகளாகும். பாருங்கள், இங்கே 2 வார்த்தைகள், தாக்குவது, தாங்குவது. ஒரே ஒரு எழுத்துதான் மாற்றம். தாக்குவது நாம் அடுத்தவர்களை சென்று அவர்களை அடக்குவது, அவர்கள் மீது பாய்ந்து செல்வது. தாங்குவது என்பது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் உறுதியான உள்ளத்தோடு அசையாமல் அப்படியே நின்று அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது. இதிலே மன வலிமை என்பது அடுத்தவர்களை தாக்குவதில் அல்ல, மன வலிமை என்பது வாழ்க்கையிலே வருகின்ற எல்லாவற்றையும் தாங்குவது, ஆபத்துகளை பிரச்சனைகளை தாங்கி அதை எதிர்கொள்வது, அதுதான் மன வலிமை. ஒருவேளை நாம் இந்த மன வலிமை அல்லது தைரியம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு கண்ணில் பட்ட எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி அவர்களை நாம் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், அப்போதுதான் நான் வீரன் என்று நினைத்து கொள்ளுகின்ற ஒரு பாரம்பரியத்தை மனித சமுதாயத்திலே உருவாக்கி இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதோ இந்த புனிதர் கூறுவது அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நேரம். ஆபத்துகளை சென்று வலிய தாக்குவது வீரம் அல்ல, வருகின்ற ஆபத்துகளை நின்று தாங்கி எதிர்கொள்வது, இதுதான் மன வலிமையினுடைய செயலாகும். இதுதான் சிறப்பானது. எனவே மன வலிமையினுடைய இந்த புதிய அர்த்தத்தோடு வாழ உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அம்மாவினுடைய அன்பு, அறியப்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஜோஸ், அடுத்ததான் என்ன விஷயம்? ஸோ அடுத்ததானா எல்லா அம்மாவுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று இருக்கும், ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி. கரெக்ட், அது கரெக்டாகவும் இருக்கும். அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் கரெக்டாகவும் இருக்கும்.
சின்ன வயசில் என்னோட நண்பர்கள் நிறையா பேர் உண்டு. அப்போ எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாரும் கூட பழகிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்றைக்குமே சொன்னது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் பழகிறதுக்கு எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, யார் கூட ஃப்ரெண்டாக பழகலாம், எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கணும். அது யாருமே வீட்டுக்கு வராமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போதே அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து அன்றைக்கி உட்காந்து ஏதாவது லஞ்ச் ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், ஏதாவது சாப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாரும் முடிஞ்சு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கூட லைஃப் லாங் வரும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கூட லைஃப் லாங் வராது அப்படின்னா. அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க நம்மளோட முரண்பட்டு நிற்பாங்க, நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்டோமேட்டிக்காகவே விலகி போயிடும். அவங்க சொன்ன எந்தெந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லைஃப் லாங் கூட வரும்னு சொன்னாலும் அது இன்ன வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குது, தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த உள் உணர்வு இது எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர். அப்போது நம்ம அம்மாக்கள் இந்த விஷயத்தை உணர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே அவங்களோட இன்ட்யூஷனில் இப்படி ஒரு விஷயம் தோணி இருக்குது. அப்போ அதுக்கும் நமக்கு சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எப்போவுமே இப்போ இவ்வளோ பேசுகிற நானே எல்லா நேரங்களும் எங்கள் அம்மா பேச்சை கேட்பேனான்னு கேட்டால் சில நேரங்களில் கேட்கவே மாட்டான். நிச்சயமாக நம்ம அதுக்கு இதுக்கு ஏற்கு மாறாதான் என்ன பண்ணுவோம், செய்வோம். சில நேரங்கள் சிக்கி தவிச்சப்போ ஆமாம் முதலே சொன்னாங்கல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் லேட்டர் ரியலைஸ் தான் நிறைய நேரங்களில். ஆனால் அந்த நேரங்களில் நம்ம இந்த இன்ட்யூஷன் அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயம், அப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அம்மா ஆனால் இப்படி வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இதை செய்தாக வேண்டிய சூழலில் நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்யூஷன் அந்த உள் உணர்வையும் உள்வாங்கி கொண்டு செயல்படுறப்ப கொஞ்சம் வெளிப்பட நம்மளால் இருக்க முடியும். நம்மகிட்ட பிளான் ஏ பிளான் பின்னு என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். ஏன்னா அவங்க ஒரு அவேர்னஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஒரு உள் உணர்வுகள் அம்மா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய முதலேற்பு அதிகார வரம்பு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், இரண்டாவதாக அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற மேல் முறையீட்டு அதிகார பகிர்வு. இன்று நாம் குற்றவியல் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். மேல்முறையீட்டு மனுக்கள் வருகிற பொழுது, ஏனென்றால் குற்றவியல் வழக்குகள் தான் ஒரு மனிதனுடைய உரிமைகளை பறிப்பவை, அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய இறுதியை சந்திப்பதற்கு வரையிலும் அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தான் இருக்கிறது. எனவே குற்றவியல் வழக்குகளில் எப்படி உச்ச நீதிமன்றம் செயல்படுகிறது என்பதை பற்றி பிரிவு 134 மிக தெள்ள தெளிவாக வரையறை செய்கிறது. குற்ற வழக்குகளில் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தலையிடுவதற்கான சாத்தியதையை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஒருவருக்கு கீழமை நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அந்த மரண தண்டனையின் அந்த தீர்ப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பதாக தோன்றினால் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து மீண்டும் விசாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது குறிப்பாக மரண தண்டனை என்பது மிக மிக கடுமையான ஒரு தண்டனை, ஒருவருடைய வாழ்வை முற்றிலுமாக முடக்கக்கூடியது. அதனால் அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. எனவே இதனுடைய அடிப்படையில் கீழமை நீதிமன்றங்கள் வந்து விசாரித்த விதத்திலோ அல்லது வேறு ஏதாவது தவறுகளை கண்டுபிடித்தாலோ உச்ச நீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்கான வாய்ப்பை பிரிவு 134 வழியாக அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தகுதியானது என்று உயர்நீதிமன்றம் அதற்கான சான்றை கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு சான்று கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் எப்படி முதலேற்பு அதிகார வரம்பு இருக்கிறதோ அல்லது மற்ற வழக்குகளில் தீர்ப்புரை, தீர்ப்பாணை, கடைசி தீர்ப்பாணை இவைகளிலெல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை நடத்தி அதில் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த கேள்விக்கு சரியான பதிலை உச்சநீதிமன்றம் கொடுக்கிறது. இங்கே ஒரு வழக்கு நடத்தி அந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்படுகிற பொழுது கீழமை நீதிமன்றங்களிலிருந்து அது மேல்முறையீட்டு மனுவாக வருகிற பொழுது அது உயர்நீதிமன்றத்தால் அதற்கான சான்று அளிக்கப்படுகிற பொழுது உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து நடத்துகிறது. அது சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, இல்லை என்றால் அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது. அதற்கான அதிகாரத்தையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு தான் வழங்கி இருக்கிறது. ஏனென்றால்
வாழ்வு மிக 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 முக்கியமானது, புனிதமானது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முன்னோடிகள் உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே எந்த விதத்திலும் கீழமை நீதிமன்றங்களில் சரியான புரிதல் இல்லாமல் அல்லது சரியான விதத்தில் விசாரிக்காமல் அவர்களுடைய தவறுகளால் ஒரு மனித உயிர் இழந்து போய்விடக்கூடாது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த சட்டப்பிரிவு 134 வழியாக குற்றவியல் வழக்குகளுக்காக மட்டும் ஒரு தனிப்பிரிவை அரசியலமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறது. எனவே நாம் ஒருவேளை கீழமை நீதிமன்றங்களில் நமக்கு உரிய நீதியை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அத்தோடு எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு நிலையை அடைய வேண்டிய அல்லது ஒரு தப்பெண்ணத்தை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் கடைசியாக உச்ச நீதிமன்றம் வரை நாம் போய் அதற்கான தீர்வை பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது என்பதை இது தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. எனவே பல்வேறு அதிகார வரம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று குறிப்பாக குற்றவியல் வழக்குகளில், குறிப்பாக மரண தண்டனை வழக்குகளில் உயர்நீதிமன்றம் பரிந்துரைக்கிற பொழுது உச்சநீதிமன்றம் அந்த மறுபரிசீலனை அதை எடுத்து மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கவோ அல்லது அந்த கீழமை நீதிமன்றம் சொன்னது சரிதான் என்று ஒத்துக்கொள்ளவோ உச்சநீதிமன்றத்திற்கு அந்த அதிகார வரம்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அம்மாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து she redefines her happiness through her child smile அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு இது பிடிச்சிருக்குதா, அப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு. குழந்தைக்கு இது பிடிக்கலையா, அப்போ எனக்கும் பிடிக்கல. அவங்களுக்கு நல்லா சாரி கட்ட பிடிச்சிருக்கும், ஆனால் அம்மாக்கு இல்லைம்மா நீ சாரியில விட சுடில நல்லா இருக்கு அப்படின்னும் போது சுடில தான் அவங்க வந்து போவாங்க. அவங்களுக்கு ஈவன் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே குழந்தைக்கு இது தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வேற இருக்கு. அது மாதிரி தான் எல்லாமே குழந்தைங்க என்ன பிடிச்சிருக்கு, குழந்தைக்கு இவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா, சரி இந்த மூவிக்கு போகலாம், இவளுக்கு இதை கேட்டிருக்காளா, இதுக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களோட சைல்டுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மாற்றிக்குவாங்க அப்படின்னு கண்டிப்பாக. சின்ன சின்ன அதாவது நம்ம நிறைய நேரங்கள் நம்ம நேற்று தினம் சொல்லும்போது கூட சொன்னோம், அப்பாக்கள் வந்து சில விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, செயலில் காட்டுறாங்க, ஆனால் அது நமக்கு பெருசாகவே தெரியறது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னது போல் இன்றைக்கி அம்மாக்களுமே சில விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு இருக்கும், அதை எனக்கு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம திடீர்னு போயிட்டு எனக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணு கறி குழம்பு வச்சு கொடுன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன விரும்புனாங்களோ அதை தூர தள்ளி வைத்து விட்டு இன்றைக்கி என் குழந்தை கறி குழம்பு கேட்டிருக்குது, அதை நான் வச்சு தரேன் போகிறேன், அது அவங்களும் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டுவாங்க. கணவருக்கு ஒரு ஹீரோவை பிடிச்சிருக்கும், அதனால் எனக்கும் இந்த ஹீரோவை பிடிக்குதுன்னு மாற்றிக்கிட்டவங்க நாளைக்கு அந்த குழந்தை வேற ஒரு ஹீரோ என்ன பண்ணுவோம் எனக்கு பிடிச்சுன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு என்ற போல மாற்றிக்குவாங்க. நாளைக்கு பேர குழந்தைகள் வரப்போ அவங்க இன்னொரு ஆள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ இவங்க அதுக்கும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அப்போ என்னன்னா என்னுடைய ஒரிஜினாலிட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன ஐடென்டிட்டியவே என்ன பண்ணுறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கே தெரியாமல். அப்போ அதுபோல் தனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படிங்கிறத தான்கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தனக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்தாலும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அதை தனக்கான விருப்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பு ஒரு பக்குவம் யார்கிட்ட இருக்குன்னா அம்மாக்கள்கிட்ட இருக்குது. அதை உணர்ந்து குழந்தைங்க சில நேரங்கள் நாமளும் நடிக்கணும். அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை செய்வாங்க. அதனால் வீட்டில் ஒரு 5 நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும். ஏதாவது சின்ன உணவுப் பொருட்கள் இருக்கும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. கடைசி யாருக்கா ஷேர் பண்ண மீதம் இல்லை அப்படிங்கிறப்போ அம்மாக்கள் என்ன பண்ண அவங்களோட ஆப்பிளை தியாகம் பண்ணிடுவாங்க. எனக்கு ஆப்பிளே பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கையிலையோ மற்ற கணவர் கையில என்ன பண்ணுவாங்க கொடுத்துவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்மளும் ஒரு ஆக்டிங்கை போடணும். எனக்கும் ஆப்பிளே பிடிக்காது, மற்ற விஷயம் எனக்கு பிடிக்கல, நீயா சாப்பிட்ருமான்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி சில நேரங்கள் நாம் அவர்களையும் திருப்திப்படுத்த கற்றுக்கொள்வதற்கு இந்த அறியாத உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னும் இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் அறியப்படாத விஷயங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பதிவு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய எந்த வகை நிலமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயி என்னென்ன பொருள்கள்லாம் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு பயிர் வளர்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தழைச்சத்தும் நிறைய மணிச்சத்தும் வேணும். அப்போ அதுக்கான பொருள் கையில் இருந்துட்டால் நல்லாயிருக்கும்.
அப்போ மணிச்சத்து இல்லை அப்படின்னா நிறையா வேர் ஓடாது. வேர் பெருக்கம் இல்லைனாலே இலை பெருக்கம் வராது. ஒரு செடி வளராமல் நிற்கிதுன்னா காரணம் என்னென்னா கீழே வேர் சரியில்லைன்னு அர்த்தம். நான் வச்சேங்க 5 வருஷமாக அந்த செடி அப்படியே நிற்கிது, 3 வருஷமாக அப்படியே நிற்கிது, வளரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா செடியோட மேல் பகுதியில் பிரச்சனை இல்லை, கீழ்ப்பகுதியில் பிரச்சனை, வேறு. என்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், என்ன விதமான இடுபொருள் இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கறதுக்கு ட்ரைகோடெர்மா விரிடி இல்லைன்னா சூடோமோனஸ், இந்த 2 பொருளில் ஏதாவது ஒன்று 1 லிட்டர் இருக்கணுங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். 1 லிட்டர் அல்லது 2 கிலோ. எந்த பயிர்னாலும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இது கொடுக்கணும். அப்போ தான் வேர் நோய் இல்லாமல் இருக்கும். மழைக்காலத்துலேயும் நோய் வரும், அதிக வெயில் அடிக்கிறப்பையும் நோய் வரும். அப்போ 2ஐயும் என்னுடைய வேர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் ட்ரைகோடெர்மா விரிடி சூடோமோனாஸ் வேணும். 1. 2வது, எல்லா காலத்துலேயும் ஒரு சீராக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை பூச்சிகள், பூச்சியால் வரக்கூடிய புழு, இது 2ம் வராமல் இருக்கணும்னா பூச்சி விரட்டி திரவங்கள் 1 விலையை பொறுத்து இலை கரைசல் வச்சுருக்கணும், மூலிகை பூச்சி விரட்டி வச்சுருக்கணும், அல்லது வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல், கருவேல மரப்பட்டை கரைசல், வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல், 5 இலை கசாயம், 10 இலை கசாயம், அக்னி அஸ்திரம், கற்பூர கரைசல், இது மாதிரி ஒன்று வச்சுருக்கணும். அப்படி இல்லையா வெர்டிசீலியம் லக்கானி, இது பூச்சிக்காக. புழுவுக்காக பேசிலஸ் துறிஞ்சி அன்சேஸ், ஒவ்வொரு லிட்டராவது கையில் வச்சுருக்கணும். இது கண்டிப்பாக வைக்கணும். எந்த பயிராக இருந்தாலும் பொதுவாகவே வச்சுருக்கணும். மழைக்காலத்துக்கு கண்டிப்பாக கையில் இப்போவே வாங்கி வைக்கணும். அந்த நேரத்தில் ஓடி அலையக்கூடாது. அப்போ அதுங்குள்ளேயும் நீங்கள் போய் பொருளை வாங்கிட்டு கலந்து அடிக்கிற வரல அந்த பூச்சி சும்மா இருக்காதுங்க, கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளெல்லாம் உண்டு பண்ணிடும், வருமான இழப்பு வந்துடும். அதுக்காக இதை கையில் வச்சுக்கணும். 3வது முக்கியமான பொருள் சாம்பல். 1 ஏக்கருக்கு 100 கிலோ சாம்பல் எங்கேயா கிடைக்குதுன்னா டீ கடையில், புரோட்டா கடையில், அல்லது ஆலைகளில், அல்லது நம்மளே எரித்த சாம்பல் இருக்குன்னா மூட்டை போட்டு ஒரு இடத்துல வச்சிடணும், 100 கிலோ. அதே மாதிரி கோமியம் இருக்குன்னா 200 லிட்ரு, குறைஞ்சபட்சம் 100 லிட்ரு, அதிகபட்சம் 200 லிட்ரு மூடி போட்டு வச்சுக்கணும். சாணம் இருக்குது அப்படின்னா 150 கிலோலேருந்து 200 கிலோ ஒரு இடத்துல சேமித்து வச்சிடலாம். கடலை மாவு குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 கிலோ வச்சுக்கலாம். இந்த ஹியூமிக் பவுடர்னு இருக்கு இல்லைங்களா, 40 கிலோ வாங்கி வச்சுக்கலாம், 1 வருஷத்துக்கு வரும். மொத்தமாக வாங்கினீங்கன்னா செலவு கம்மி. ஏக்கரு 1 கிலோ 125 ரூபா தான். அப்போ அது இப்படி வாங்கிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதாக போயிடும். வெறும் 125 ரூபாயில் முடிஞ்சிடும் ஹியூமிக் பவுடர். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் எருக்கு இலை கரைசல், போரான் பவுடர். ஒன்று எருக்கு இலை கரைசல் செஞ்சு வச்சுக்கணும், அல்லது போரான் பவுடர் 200லேருந்து 400 கிராம் வாங்கி வச்சுக்கணும். இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். இது இருந்தால் எந்த ஒரு விவசாயத்துலையும் ஜெயிச்சிடலாம். நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பரில் கேளுங்க, உங்களுக்கு வேணுங்கிற சொல்லித்தரேன். ஆனால் இதை வாங்கி கையில் வைக்கணும். அப்போ போய் கடையில் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நம்ம நஷ்டப்பட்டு போயிடுவோம். பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அம்மாவின் அன்பு, அதை பற்றின அறியப்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வேற என்ன விஷயம் ஜூஸ்? ஸோ அடுத்ததாக அறியப்படாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி ஒன்று உண்டு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தாயை போல பிள்ளை அப்படின்னா அப்போ தாயினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வண்ணம் தான் குழந்தைகள் இருக்குது. இப்போ நிறைய நேரங்கள் இது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா வீட்டு வழி இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்போடு இருக்கும். ஆனால் அப்பா வீட்டு வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்களில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பான்னு கேட்டால் இல்லை. பெரிய அளவில் நமக்கு அம்மா வீட்டு வழியில் இருக்கக்கூடிய சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அத்தை பசங்க, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க இவங்களெல்லாம் பிடித்த அளவுக்கு அப்பா வீட்டு சைடு இருக்குதான்னு கேட்டால் தெரியல. அப்போ என்னன்னா இதனுடைய பேசிக் ரீசன், அம்மாவுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாகத்தான் குழந்தைகள் என்ன பண்ணுறோம், செயல்படுகின்றோம்.
அப்போ அதை நாம் செயல்படுத்தணும். அப்போ இயல்பாகவே அம்மாவுக்கு என்ன பிடிக்குதோ, அம்மா என்ன செய்வாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க, தாயை போல பிள்ளை. ஸோ அப்போ அந்த தாய் எப்படி இருக்கிறதோ, என்ன உணர்வுகளை கொண்டிருக்கிறார்களோ, அப்போ அவங்க கோவப்பட்டாங்கன்னா குழந்தையும் கோபமான ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அந்த தாய் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கும் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்பது இருக்கும். அப்போ இதை உணர்ந்திருப்பதாலே பல தாய்கள் ஓகே எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் என் குழந்தையோட நலனுக்காக இதை நான் செய்கிறேன், இதை நான் செய்யலை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை பெற்றோர்கள், தாய் குறிப்பாக அதை வளர்த்து கொள்கிறார்கள். இதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னொன்னெல்லாம் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பதிவை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் ப்ராப்ளம். அது வந்து முகப்பரு, அப்புறம் வந்து மங்கு, அதாவது ஃபேஸில் ப்ரௌன் கலரில் பேட்ச் வரும், அதுபோல் தொந்தரவுகள். அது இல்லாமல் சோரியாசிஸ், எக்ஸிமா, நமக்கு பூச்சி இருந்தால், வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து ஒயிட் பேச்சஸ் தெரியும். அப்புறம் இச்சிங் இருக்கும், சில டைமு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இது போல் நிறைய ஸ்கின் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு மக்கள் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நிவாரணம் ஆயுர்வேத மருத்துக்களும் உணவுகளும் இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோல் வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இப்போ ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தோல் ஸ்கின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ பால்லேருந்து எப்படி ஏடு மேல் லேயர் வருதோ அது மாதிரி நம்ம ரத்தத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த தோல் பகுதி. இப்போ பால் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் ஏடும் வரும். வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக வரப்போது, கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் ஏடும் அதே மாதிரி மஞ்சளாக வரும். அதே போல தான் நம்ம ரத்தத்தோட தன்மை எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு நச்சுத்தன்மையோடு இருக்குது அப்படின்றது தான் வந்து அந்த தோலில் அது வெளிப்படும். இப்போ சோரியாசிஸ், எக்ஸிமா, ஆர்டிகேரியா, வெண்புள்ளிகள், ஆமா ஆர்டிகேரியா ரொம்ப பேருக்கு இருக்கு. எல்லாமே அந்த அடிப்படையில் வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா என்ன, இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லைட்டாக ஒரு அலர்ஜி மாதிரி வரும். அது பொதுவாக இந்த சோரியாசிஸ், எக்ஸிமானா அது வந்து வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு இடத்துல வரும், சரின்னு போயிட்டு ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்குவாங்க, இல்லை கிரீமோ இல்லை மாத்திரையோ கொடுப்பாங்க. அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை, அதை போட்ட உடனே மறைஞ்சிரும். ஒரு வாரம் 2 வாரம் சாப்பிடுவாங்க, மறைஞ்சிரும். சரியாயிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா எனக்கு சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி எல்லா வேலைகளும் செய்வாங்க. அந்த ஆரோக்கியம் குறைந்த உணவுகள், ஸ்ட்ரெஸ்னாலையுமே இந்த தோல் பிரச்சனை அதிகம், டென்ஷன் ஆனா அதிகம், இல்ல உணவு பழக்கங்கள்னாலையும் அதிகம், கியூர் ஆனது கூட டென்ஷன் ஆனா திருப்பி வெளிப்படும். இந்த மாதிரி கிளைமேட் மாறும் போதும் டக்குன்னு இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதெல்லாம் அவங்க கவனிக்காம இந்த மாத்திரை போட்டுட்டு ஒரு முதல்ல எப்படி இருக்குன்னா, ஒரு வாரம் சாப்பிடுவாங்க, அப்புறம் 1 மாசம் 2 மாசத்துக்கு அந்த பிரச்சனையே இருக்காது, திரும்ப வரும். திரும்ப உடனே சரி திரும்ப மாத்திரை எடுத்து போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா 2 மாசம் கழிச்சு வர பிரச்சனை 1 மாசத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும், திரும்ப உடனே வந்துடும். இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது முன்ன வெறும் கையில மட்டும் வந்திருக்கும், இப்ப கை, தோள்பட்டை, வருஷங்கள் போக போக என்னாகும், நோயோட தன்மை அதிகமாயிட்டே வரும். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே இது வந்து ஏதோ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சு, ரத்தத்துல கூட நச்சுத்தன்மை இருக்கு. ரெண்டாவது நம்ம பாடியில பெரிய உறுப்பு ஸ்கின். ஆமா, அப்ப பாடி ஃபுல் எங்க வேணா ஹெட் டு ஃபுட் வரும். மேலும் வந்து இந்த சோரியாசிஸ்னா உங்களுக்கு பொடுகு தொல்லையில் ஆரம்பிச்சு பாடி ஃபுல் உங்களுக்கு செதிலாக கொட்டும், இச்சிங் இருக்கும், அப்புறம் கட்ஸ் வரும். கட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது. சரி, ஒரு வழியாக டயட்டு, மெடிசன், ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து குணம் இருக்கும். திருப்பி பார்த்தா டென்ஷன் ஆனால் வந்துடும். அதனாலே நான் சொல்வேன் பேஷண்ட்க்கு டென்ஷன் ஆகக்கூடாது. 2 years 5 years கூட இல்லாமல் இருக்கும். நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா 5வது வருஷம் திருப்பி கூட வரலாம். அதனால எப்பவுமே ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், அப்படி தான் சொல்வேன். அர்டிகேரியாவும் அப்படி தான். எவ்வளோ பேஷண்ட்டு அர்டிகேரியானால கஷ்டப்படுறாங்க. பாடி ஃபுல் இச்சிங்கு, திடீர்னு இச்சிங், டே அண்ட் நைட்டு பாவம் ரொம்ப அவஸ்தை. சின்ன குழந்தைகளா இருந்தால் இன்னும் ரொம்பவே கஷ்டம். இந்த அர்டிகேரியான்னு சொல்லும் போது வந்து யாருக்கெல்லாம் அந்த உடம்புல வந்து அந்த பித்தம், உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த அர்டிகேரியா மாதிரியான தோல் பிரச்சனை அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்டிகேரியா அப்படின்னு சொல்லும் போது நேயர்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு உடம்புல அங்கங்க எறும்பு கடிச்ச மாதிரி தடிப்பா வந்துடும், அரிக்கிற மாதிரி இருக்கும், சொரிவாங்க. எப்படி அவங்க சொரியுறாங்களோ அந்த இடத்துல அதுவே எறும்பு கடிச்ச மாதிரி வரும். இல்ல நீட்டுன்னு ஒரு கோடு போட்டாங்கன்னா அதுக்கு அந்த கோடு ஷேப்லயே ஒரு வீக்க மாதிரி வரும், ரொம்ப எரிச்சலா இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து பொதுவாக அந்த உடல் உஷ்ணத்தின் காரணமாக அது வரும்.
இதே இப்போ எக்ஸிமா சோரியாசிஸ் அப்படின்ற போது இப்போ நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அர்டிகேரியா மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இப்போ கபம் அதிகமாக இருக்குது, வாதம் அதிகமாக இருக்குன்னா அது வெவ்வேறு வகையான சோரியாசிஸ், எக்ஸிமா அது போன்ற வெளிப்பாடுகள்னால வரும். ஸோ எல்லாமே வந்து அவங்க உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் உணவு முறைகள், அந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் ப்ளஸ் ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் வந்து ஃபுட்டு தான். அதாவது ஃபுட்டு வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா மருந்துக்கு பத்தியமானு கேட்பாங்க. என்ன பிரச்சனைனா நம்ம உடம்பே என்ன அப்படின்னா இப்போ 60 கிலோ உடம்பு இருக்கு அப்படின்னா அது எதனால உருவாச்சு அப்படின்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அதுல இருந்து உருவானது தான் உடம்பு. ஸோ உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். அப்போ சில பேருக்கு தோணும், இல்லை சார் அவங்க ஃபிஷ் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரலையே, அப்போ நான் மட்டும் ஃபிஷ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஒருத்தருடைய உடல் நிலை வேற, உடல் ஆரோக்கியம் வேற. ஆமா, ஒருத்தருக்கு முறை ஃபிஷ் ஒத்துக்கும், ஒருத்தருக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கும், எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தரோட உடல் நிலை அதான் நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதை விட்டுருங்க, எது ஒத்துக்குதோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்றோம். எல்லாருக்கும் ஒரே கண்டிஷன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடி மைண்டு வேற, அதுக்கு தகுந்த போலத்தான் ட்ரீட்மெண்ட்டும். ஆகமொத்த எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் சிகிச்சை முறை இருக்கா அப்படின்னு உங்க கேள்வி எங்களுக்கு நல்லா புரியுது. எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. யார் பேஷண்ட்டோ அவங்க கடைபிடிக்கணும், பலன் அடையணும். அதாவது இப்போ இந்த டயட் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து டாக்டருக்காகவோ மருந்துக்காகவோ இல்லை, என்னுடைய உடல் நலத்திற்காக டயட் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், அதுதான் முக்கியமானது. உங்க தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கு தான் நாங்க அட்வைஸ் கொடுக்குறோம், அதை கடைபிடிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அம்மாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அ மதர் நெவர் ஸ்டாப்ஸ் பீயிங் அ மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவா எப்பயுமே அப்படியே கடைசி த்ரூ அவுட் த லைஃப் வந்து அவங்க அம்மாவாவே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களால மாற்றிக்கவே முடியாது. பரவாயில்ல போ, நீ என்னை மதிக்கவே இல்லை, நீ என்ன பேச்சை கேட்கவே இல்லை, நீ இப்படி ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணிட்டல, நீ இப்படி ஒரு கிராஜுவேஷன் டிகிரியை சூஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறுத்தாலுமே, அந்த நேரத்தில் அப்படி தோணினாலுமே கடைசி வரைக்கும் சரி பிள்ளைய அங்கே போயிட்டு என்ன கஷ்டப்படுதோ நம்ம போய் பார்த்துக்கலாம், நம்ம போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவாக தான் யோசிக்க முடியும், அம்மாவால் தான் இருக்க முடியும். அவங்க அதாவது குழந்தைக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை, எந்த ஜென்ரேஷன் போனாலும் ஒரு அம்மாவாவே தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அதாவது ஒரு திரைப்படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் வந்து அவர் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பை வேலை பார்ப்பாங்க. ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பை அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அ மதர் ஆல்வேஸ் அ மதர் தான். அது வந்து திரும்ப அவங்களுடைய தன்மையை மாற்றிக்குவாங்கன்னா கேட்டால் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. ஸோ இப்போ அதை நாம் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம எவ்வளோ பெரிய உயரத்திற்கு சென்றாலும், எவ்வளோ வயசானாலும், இன்றைக்கி 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆனாலும் அவங்களுடைய அம்மாக்களுக்கு எல்லாருமே அம்மா தான். ஸோ அப்போ அதை நாம் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்குமே சில நேரங்கள் ஏதாவது ஒரு போன வாரங்கள்லாம் பயங்கர மழை பெய்யும், மழை பெய்யறப்ப வீட்டில் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி மழை எப்படி இருக்கு என்ன பேசுனா, மழையில் வரப்பெல்லாம் பார்த்து போப்பா, வீட்டுக்கு வந்தோடனே தலையை தோட்டுப்பா, எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல நான் அதை சொல்லுவேன், அதுதான் அம்மா. ஸோ இப்போ மதர் ஆல்வேஸ் மதர், அதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இதில் அம்மாவின் அன்பு அப்பாவின் அன்பு, இதில் வந்து ஒரு பட்டிமன்றம் கூட என்ன பண்ணலாம், அம்மாவின் அன்பு போயிருது அப்பாவின் அன்பு நடத்தலாம். ஆனால் ரெண்டுமே சரிசமமானது. இதில் இது பெருசு இதில் இது பெருசுலாம் நம்மளால சொல்லவே முடியாது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கடந்த 2 நாட்களாக ஒரு தந்தையின் அன்பு அறியப்படாத பக்கங்கள், ஒரு தாயின் அன்பு அறியப்படாத பக்கங்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வரும். எவ்வளோ ஈடு கொடுத்தாலும், எவ்வளோ அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பொருளாதார நிலையில் உயர்த்தி வைத்திருந்தாலும், அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய செயல்கள் எவ்வளோ செஞ்சாலும் அவங்க நம்மளை இன்றைக்கி வளர்த்ததுக்கு ஈடாக ஏதாவது கைமாறு செய்ய முடியுமான்னு கேட்டால் எந்த குழந்தையாலும் அப்படிப்பட்ட ஒரு கைமாறு இந்த உலகத்தில் செய்யவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து அதில் தங்கத்தட்டில் தாங்கினேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னா நத்திங் ஈக்குவல், வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து, அவர்களுடைய மகிழ்ச்சி இன்ப துக்கங்களை புரிந்து, எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்களுடைய இளமை பருவத்தில் நமக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, தியாகம் செய்திருப்பாங்க. அந்த தியாகத்தை உணர்ந்து அதற்கு நன்றி கடன் செலுத்துறதுல நம்ம என்னைக்கும் தவறிவிட கூடாது. அப்போ தவறிவிடக்கூடாதுன்னா இந்த அறியப்படாத பக்கங்களை உணர்ந்திருந்தா தான் நமக்குள்ள பேசிக்க அந்த விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இதை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நாளில் யார் யாரெல்லாம் தன்னுடைய திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிறத பார்த்துட்டு வரலாம். ஓகே. டோனி
ரியாஷி இன்று தங்களது 5ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மகன் ஜேடன், மகள் ரியா, அக்கா, மச்சான் ஸ்டெஃபானோ, அபி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆனந்தி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் செபாஸ்டின், நவீன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோபின் மால்கியோர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்வினா இன்று தனது 11ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஃபெலிக்ஸ் ஆரோக்கியம், அம்மா சகாயராணி, சகோதரர் ஆஸ்டின் ஜோயல், தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அர்ஷா இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சகோதரர் ஆல்பிரிக், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கரூரை சேர்ந்த நிபா கிளாடிஸ் ராய் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா இருதயராஜ் பிரவீன், அம்மா வினோதா, அம்மாச்சி நவமணி, பாட்டிகள் விமலா, அமலா, தாத்தா பால்ராஜ், மாமா ஸ்டீஃபன் சகாயராஜ், அத்தைகள் பிரின்சி நிர்மலா, ஜாக்லின், சுகஷ்யா, குட்டி மாமா இமானுவேல், ஜேசன் ராய், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:4. அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாயின் அன்பை உணர்ந்து கொள்வோம், தாயை நேசித்து வாழ்வோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.